ஓம் சாந்தி. 12/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்துள்ளது. அதனால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: தேவதைகளிடம் எத்தகைய சக்தி இருக்கிறது? மேலும் அந்த சக்தி எந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது? பதில்: தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி உள்ளது. அந்த சக்தி விசேஷமாக ஏக்மத், அதாவது ஒரே வழியின் விசேஷத்தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது. அங்கே ஒரே வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியம் இல்லை. தேவதைகள் சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கிறார்கள். அங்கே ஒரு ராஜாவினுடைய ஒரே தெய்வீக குடும்பமாக உள்ளது. மாறுபட்ட வழி என்பது இருப்பதில்லை. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கிறது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. எந்த கண்? ஞானம் எனும் கண் இல்லாமல் இருந்தது. அஞ்ஞானத்தின் இந்த கண்கள் இருந்தன. ஒரு பாபாதான் ஞானக்கடல் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்வதற்கான வழியானது. இந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. சுகதாமம் மாறி எப்படி மாயையின் ராஜ்யம் அல்லது துக்கதாமமாக ஆகிறது என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் யக்யம், தானம், புண்ணியம், யக்யம், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி ஏதும் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். எனக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது என்று பாபா கூறுகிறார். முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கூறுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு யக்யம், தவம், தானம், புண்ணியம் போன்றவற்றை செய்கிறார்கள், எவ்வளவு அலைகிறார்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில் அலைய வேண்டியதே இல்லை. இதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் வெறும் சாஸ்திரங்களுடைய உலகாய கல்வியைத்தான் தெரிந்துள்ளார்கள். இந்த ஆன்மீக தந்தையை பற்றி முற்றிலும் தெரியவே இல்லை. எப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ, அப்போது ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆகிறார்கள். பிறகு முழு உலகத்திலும் தேவதைகளுடைய ஒரு ராஜ்யமானது உருவாகிறது. அதைத்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில்தான் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள்தான் அறிவார்கள். அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது சங்கம யுகம் ஆகும். மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இப்போது எந்த ராஜ்யமும் இல்லை. அநேக வழிகளின் மூலம் ராஜ்யம் நடக்கிறது. சத்யுகத்தில் ஒரே ஒரு மகாராஜாவின் வழிப்படிதான் நடக்கிறது. மந்திரிகள் அங்கே இருப்பதில்லை. அந்த அளவிற்கு சக்தி உள்ளது. பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகும்போது மந்திரிகள் போன்றவர்களை வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சக்தி ஆத்மாவில் இருப்பதில்லை. இப்போது இருப்பதோ பிரஜைகளின் ராஜ்யமாகும். சத்யுகத்தில் ஒன்றுபட்ட வழி இருக்கின்ற காரணத்தினால் சக்தி இருக்கிறது. நீங்கள் இப்போது அந்த சக்தியை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். 21 பிறவிகள் பிறகு சுதந்திரமாக ராஜ்யம் செய்கிறீர்கள். உங்களுடையதுதான் தெய்வீக குடும்பமாகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். உங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்றால்
நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை தேக அபிமானத்தினால் மறந்துவிடுகிறீர்கள் என்றால் அசுர பரிவாரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக இருந்து பிறகு ஒரு வினாடியில் அசுர சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை தடைகளை ஏற்படுத்துவதைக் கண்டு பயப்படக்கூடாது. இரண்டாவது, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும். கர்மங்கள் செய்யும் போதும் ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். உள்நோக்கு முகத்தின் குகையில், அதாவது அந்தர்முகி நிலையின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆகுக. விளக்கம். பாண்டவர்கள் குகைகளில் இருந்ததாக காட்டுகிறார்கள். அது இந்த அந்தர்முகி நிலை என்ற குகை ஆகும். எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மா என்ற ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அவ்வளவு உலக சூழ்நிலையில் இருந்தும் விடுபட்டு விடுகிறீர்கள். சூழ்நிலையின் தாக்கத்தில் நீங்கள் உட்பட மாட்டீர்கள். எப்படி குகைக்குள்ளே வெளிச்சூழ்நிலையில் இருந்து விலகி அது தனிப்பட்டு இருக்குமோ அப்படி இந்த அந்தர்முகி நிலை, உள்முக நிலை என்ற குகையும் அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் பாபாவுக்கு அன்பானவராகவும் ஆக்கிவிடுகிறது. மேலும் பாபாவிற்கு பிரியமானவர்கள் தானாகவே உலகத்திற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். சாதனை என்பது விதை ஆகும் மற்றும் சாதனங்கள் அதனுடைய விஸ்தாரமாகும். வெளிமுகத்தின் சாதனையை மறைத்துவிட வேண்டாம். வெளிமுகத்தில் இருப்பதன் மூலம் சாதனையை அல்லது முயற்சியை மறைத்துவிட வேண்டாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவர் ஆகுங்கள். அந்தர்முகி நிலையின் அடையாளமே சதா கடலின் அலையில் மூழ்கிய கம்பீரத்தன்மை ஆகும். முகத்தின் மூலம் ஆன்மீக ஸ்திதியின் சின்னம் தென்படும். ஒரு பக்கம் மனன சிந்தனை செய்பவர்கள், மற்றொரு பக்கம் இனிமையான மலர்ந்த முகம் உள்ளவர்கள். இரண்டுமே முகத்திலிருந்துதான் வெளிப்படும். உள்நோக்கு முகம் உடையவர்களிடம் சதா புன்முறுவல் பூக்கும் முகம் தென்படும். ஏனெனில் மாயையை எதிர்ப்பது முடிந்து போய்விடும். நல்லது. ஓம் சாந்தி.